வணக்கம் மக்களே. நான் இப்பதான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து நம்ம டிவிகே தலைவரோட ஃபுல் வீடியோவும் பார்த்தேன். பெரம்பூர் பிரச்சாரத்தையும், கொளத்தூர் பிரச்சாரத்தையும். மக்களோட கூட்டம் ரொம்பயே அ பயமுறுத்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா, நான் ஆக்சுவலா கரூர்லருந்து தான் பேசுறேன். கரூர் நடந்தப்ப அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். செப்டம்பர் 27. நானு, என் குழந்தை, என் வீட்டுக்காரம்மா, எங்க அக்கா. 4 பேரும் தான் போயிருந்தோம். அ அந்த வீடியோ நான் போடணும்னே ரொம்ப நாள் நெனச்சுட்டு இருந்தேன். லென்த்தியா வருமே அப்படிங்கிறதுக்காகவே நான் விட்டுட்டு இருந்தேன். ஆனா, இன்னைக்கு அந்த கூட்டத்த பார்த்து கொளத்தூர்லயும், பெ பெரம்பூர்லயும் இந்த அ கூட்டத்த பார்த்துட்டு, அ இது மக்கள் கண்டிப்பா விஜய பார்க்கறதுக்காக போவாங்க. ஆனா, இதுல இந்த திமுக அரசோட மிகப்பெரிய சதி உள்ள இருக்கும். தயவுசெய்து மக்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இவங்க நடத்துறதே மேன் மேட் ஸ்டாம்பேட் கண்டிப்பா நடத்துவாங்க. நான் கரூர்ல நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா கூட சொல்லுங்க. ஈச் அண்ட் எவரி மினிட் நான் 4:30க்கு நான் அங்க கரூருக்கு போனேன். அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போனேன். 8:15க்கு தான் அங்கருந்து வெளிய வந்தேன். என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வேண்டாமே சரி எதுக்கு நடந்து முடிஞ்சுச்சு. ஏன்னா அந்த பதட்டத்துல அந்த 1 மாசமா என்னால அந்த பதட்டத்த விட்டு வெளிய வர முடியல. சரி அதுவும் இல்லாம லென்த்தியா அந்த வீடியோ போகுமே அப்படிங்கிறதுக்காகவே நான் சரி பண்ணாமயே விட்டுட்டேன். அந்த அந்த இதுவும் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அதுக்கு உண்டான ஆ தண்டனை யார் பண்ணாங்கங்கிறது மோஸ்ட்லி மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பா அது நடக்கும். அது வேணும்னா கூட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதுக்காகவே ஒரு 1 ஹவர் பக்கம் உட்காந்து நான் பேசுறேன். தயவு செஞ்சு மக்களே, அ போங்க. விஜய பாருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் தூரமாவே பாருங்க. பக்கத்துல போணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா, இவங்களோட அந்த இங்க ரூ. 200 ஊபிலாம் சொல்றோம்ல, ரூ. 500லாம். இவங்கலாம் அதுக்கு மேல குடுக்க ரெடியா இருக்காங்க. ஆளுங்கள உள்ள இறக்கி ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு. அ எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள்ல ஏன்னா இந்த கரூர் சைடுல இருக்கிறப்ப இவங்களோட அடுத்து திருச்சியில கூட இவங்க என்ன வேணாலும் செய்ய வாய்ப்பு நெறையவே இருக்கு. அதனால திருச்சியில இருக்கிற மக்கள் தயவுசெய்து பார்த்துக்கோங்க. ஏன்னா, நம்ம தலைவர் வந்து அ திருச்சி கிழக்குல போட்டியிடுறாரு. கண்டிப்பா வேட்புமனு தாக்கல் செய்ய வருவாரு. அதனால கண்டிப்பா அங்கேயும் பிரச்சாரம் இருக்கு. தயவு செஞ்சு பார்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹைவேஸ்ல பாருங்க. ஆ அந்த இடத்துல பிரச்சாரம் நடக்கிற இடத்தன்னைக்கு சுத்திலும் எல்லாம் சேஃபா இருக்கிற இடத்துல இருந்துக்கோங்க. ஏன்னா, இவங்க மரத்த உடைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாய்ங்க. தயவு செஞ்சு நம்ம தான் சேஃபா இருக்கணும். ஆனா நம்ம ஆளுங்க மாரியே இருப்பாய்ங்க. டிவிக்கு ஆளுங்க மாரியே உள்ள இருப்பாய்ங்க. இந்த வேலைய நல்லா பண்ணுவாய்ங்க. ஆ பார்த்து இருந்துக்கோங்க. எனக்கு அந்த வீடியோ பார்த்தோனே, குளத்தூர்லாம் ரொம்ப டேஞ்சரா இருந்துச்சு. எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு நான் நம்புறேன். பெரம்பூரு, குளத்தூரு, பின்னாடியே போற மக்கள் கூட்டம், இவிங்களுக்கு கழிஞ்சிருவாய்ங்க. இந்த கூட்டத்த பார்த்தே கழிஞ்சிருவாய்ங்க. இனிமேல் இவிங்க அடுத்தடுத்த சதி வேல தான் செய்ய பார்ப்பாய்ங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆ சேஃபா இருந்துக்கோங்க. கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். தேங்க் யூ.